எல்லா கட்சிகளும் இலவசத்தின் பக்கம் நிற்கிறது, இலவசத்தை நம்பி நிற்கிறது. இலவசம் என்பது ஒரு ஏமாற்று, ஒரு வீழ்ச்சி திட்டம், ஒரு கவர்ச்சி திட்டம். எதையாவது கொடுத்து என் மக்களை ஏமாற்றி வாக்கை பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு ஏமாற்று. ஒரு நேர்மையாளன் எதற்கு காசு கொடுக்க வேண்டும்? எதற்கு இலவசம் அறிவிக்க வேண்டும்? இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பீர்கள்? அது திரும்ப என் மக்களிடம்தான் எடுக்க வேண்டும். எதில்? மிக அத்தியாவசியமான பொருள்களில் வரியை உயர்த்தி, கட்டணத்தை உயர்த்தி எடுப்பீர்கள். இல்லை, கடனை வாங்குவீர்கள். கடன் எதை காட்டி வாங்குவீர்கள்? என் மக்களின் நலத்தை, என் மண்ணின் வளத்தை. நான் எங்கள் அப்பன் வீட்டை அடமாய வைத்து கடன் பெறுவது போல நீங்கள் என் நாட்டை அடமான வைத்து கடன் பெறுகிறீர்கள். எப்படி? கடன் பெற்ற ஒரு வீடு நிம்மதியாக வாழ முடியுமா? அதுபோல கடன் பெற்ற ஒரு நாடு நிம்மதியாக வாழ முடியுமா என்று அறிவார்ந்த எனது சொந்தங்கள், படித்து கொண்டிருக்கிற என் தம்பி தங்கைகள், பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள் சிந்திச்சு பார்க்கணும். அவர்கள் எல்லோரும் இலவசம் இலவசம் இலவசம், சும்மா தாரேன், சும்மா பஸ்ஸு சும்மா ஓட்டுறேன், ஃப்ரிட்ஜு கொடுத்துறேன், 1 லிட்டர் எண்ணெய் கொடுத்துட்றேன், 1 கிலோ பருப்பு கொடுத்துட்றேன், அரிசி கொடுத்துட்றேன், வேட்டி கொடுத்துட்றேன், 10,000 ரூபா வங்கியில் போட்டுறேன். எங்கேருந்து போடுவ? உன் பரம்பரை சொத்தை வித்துட்டு போடுவியா? இல்லை எங்கள் ஆத்தாப்பன் கட்டுற வரி எதுலேருந்து எடுப்ப சொல்லு. கடனை வாங்குவ. 10.5 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. நாட்டின் பட்ஜெட் எவ்வளவு? 3 லட்சம் கோடி. அதில் வட்டியே 1 லட்சம் கோடி போயிடுச்சுன்னா, இப்போ நீ அடுத்த முறை இந்த இலவசத்தை கொடுக்க இன்னொரு 5 லட்சம் கோடி கடன் வாங்குவீங்க. அந்த 5 லட்சம் கோடிக்கு வட்டி 2 லட்சம் கோடி ஆகும். அப்போ பட்ஜெட் ஒரு 3 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி வட்டி. அந்த 1 லட்சம் கோடிக்கு என்ன நலத்திட்டம் செய்வ? எப்படி ஆட்சி செய்வ? வாத்தியாருக்கு சம்பளம் எப்படி கொடுப்ப? பஸ்ஸு இலவசமாக ஓட்டுவ. அந்த போக்குவரத்து தொழிலாளர் இருக்காரு, ஓட்டுநர், நடத்துனர், அவருக்கு சம்பளம் யாரு காசுலேருந்து கொடுப்ப? எங்கேருந்து கொடுப்ப? ஏதோ அறிவு இருக்கிறவர்கள் செய்கிற ஆட்சி முறையா என்று அறிவுள்ள என் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு தலைவன் செய்கிற ஆட்சியா இது? ஒரு நாட்டில் ஒரு தலைவனின் ஆட்சி என்பது கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வை தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்கணும். அதுதான் அந்த ஆட்சி. தற்சார்பு வாழ்க்கை, தன்னுடைய உழைப்பு, அதிலிருந்து வருகிற ஊதியம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க பிழைப்பு, என் கால்களை நம்பி என் பயணம், அதான் தற்சார்பு. அப்படி ஒரு வாழ்க்கையை தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற, எவரிடத்திலும் எதற்காகவும் கையேந்தாத ஒரு நிலையில் தன் நாட்டு குடிகளை வைப்பதுதான் சிறந்த ஆட்சி. அந்த ஆட்சியாளன் தான் சிறந்த தலைவன். அப்படி இருக்கா?